வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். போலி ஆவணங்கள் மூலம் வெளிநாட்டினருக்கு ஆதார் மற்றும் பான் கார்டு பெற உதவியதில் அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பது குறித்து திருப்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 2 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில அரசுகளில் உள்ள அதிகாரிகளின் பங்கை போலீசார் இப்போது விசாரித்து வருகின்றனர். ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் இருந்து போலி ஆதார் மற்றும் பான் கார்டுகளை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் இந்த ஆவணங்களை பெறுவதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் முக்கிய பங்கு வகித்தது தெரியவந்தது. அரசு அலுவலகங்களுக்கு வெளியே மனுக்களை எழுதுவதில் பெயர் பெற்ற மாரிமுத்து, முறையான ஆவணங்கள் இல்லாதவர்களுக்கு உதவ அதிகாரிகளுடனான தொடர்புகளை பயன்படுத்திக் கொண்டார். வங்கதேசம் உள்ளிட்ட வெளிநாட்டினருக்கு உள்ளூர் முகவரி மூலம் ஆதார் அட்டை பெற உதவுவதற்காக மாரிமுத்து 3000 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரை வசூலித்ததாக கூறப்படுகிறது. போலீஸ் வட்டாரங்களின்படி விண்ணப்ப செயல்முறையின் ஒரு பகுதியாக வர்த்தமானி அதிகாரியிடமிருந்து ஒரு நேர்மையான கடிதம் தேவைப்படுகிறது. மேலும் மாரிமுத்துவின் அதிகாரிகள் நெட்வொர்க் அவரது வாடிக்கையாளர்களுக்கு இதை சாத்தியமாக்கியது. இதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் அதிகாரிகளில் ஒருவர் பல்லடத்தைச் சேர்ந்த அரசு மருத்துவர், அவர் அரசுதர் அதிகாரியும் ஆவார். இந்த சட்டவிரோத செயல்களுக்கு உதவ இந்த மருத்துவர் மற்ற அதிகாரிகளுடன் சேர்ந்து மாரிமுத்துவுக்கு உதவியதாக போலீசார் கருதுகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளில் 100 வெளிநாட்டவர்களுக்கு ஆதார் அட்டை பெற மாரிமுத்து உதவியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் விசாரணைக்காக மாரிமுத்து விரைவில் காவலில் எடுக்கப்படுவார் என திருப்பூர் போலீஸ் கமிஷனர் லட்சுமி தெரிவித்தார். போலி மோசடி தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக பல்லடத்தில் இருந்து அரசு மருத்துவரை அழைத்து விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.